So finally YouTube Shorts க்கு funds வந்து allocate பண்ணிருக்காங்க. இந்த short fundsனா என்ன, இந்த short funds எவ்வளவு இருக்க போகுது, ஒரு கிரியேட்டரால எவ்வளவு earn பண்ண முடியும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய யூடியூப் ரிலேட்டடான எஜுகேஷன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலி யூடியூப் வந்து ஷார்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபண்ட் அப்படின்னா $100 million வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஷார்ட் வீடியோஸ்க்கு. ஸோ ஷார்ட்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ ஷார்ட்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஷார்ட் வீடியோஸ்க்கு காசு ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால. எந்த பீரியட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-22 ஆண்டுக்குள்ள நீங்கள் எவ்வளோ ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஒரு கிரியேட்டரால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா $100 $10,000 வரையும் ஒரு கிரியேட்டரால் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா $7,200 இருந்து $7,20,000 வரையும் ஒரு மாதத்துக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஷார்ட்ஸ் மூலியமா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் ஷார்ட் வீடியோஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசஸில் தான் வந்து இருக்க போது. இப்போ இதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆவீங்க, இதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகாது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடக்கூடிய யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வெறும் ஷார்ட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் போட போறீங்கன்னா கூட நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஷார்ட் வீடியோஸ்க்கு பயங்கரமா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பா நீங்களும் எலிஜிபிளா இருப்பீங்க. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 180 டேஸ்ல நீங்க கண்டிப்பா ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி இருந்திருக்கணும். மூணாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அந்த ஷார்ட் வீடியோஸ் நீங்க போட போறது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அடியில இருக்கணும், மானிட்டைசேஷன் பாலிசிக்கு அடியில இருக்கணும், அதே போல எந்த காப்பிரைட்டும் இருக்கக்கூடாது. நான்காவது விஷயம் எலிஜிபிலிட்டிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஷார்ட் வீடியோஸ்ல எந்த விதமான தேர்ட் பார்ட்டியோட வாட்டர் மார்க்கோ எந்த விதமான லோகோஸோ இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அடுத்தவங்களோட கண்டென்ட்டை எடுத்து அப்படியே தூக்கி போட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து கணக்கு எடுத்துக்கப்படாது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய வீடியோஸ்ல இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீ அப்லோட் ஆர் நான் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்தவங்களோட கண்டென்ட் நீங்க எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோவை போடுறதோ இல்ல யாராவது ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ நீங்க திரும்ப ரீ அப்லோட் பண்றதோ இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டிக்குள்ள வந்து வரவே வராது. அதே போல பார்த்தோம்னா நம்மளோட கண்ட்ரி வந்து எலிஜிபிள் லிஸ்ட்ல வந்து இருக்கணும். இந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ற லிஸ்ட்ல வந்து இருக்கணும். கண்டிப்பா வந்து இந்தியா வந்து இருக்குது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா லாஸ்ட் ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மினிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க உங்க பேரண்ட்ஸோ இல்ல உங்க கார்டியனோட இதை கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம், பெர்மிஷன் வந்து சீக் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஷார்ட் வீடியோ வந்து இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபண்ட்ஸுக்கு எலிஜிபிளா இருக்கும். இதுல இருக்க ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப்ல நீங்க இருக்கணும் அப்படின்ற எதுவுமே அவசியம் கிடையாது. அதாவது உங்களுக்கு வாட்ச் டைம் இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு இருக்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படின்ற எந்த விஷயமே கிடையாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஷார்ட்ஸோடைய இந்த ஃபண்ட்ஸை நம்ம எப்படி வந்து கிளைம் பண்றது, நான் எப்படி வந்து வாங்கிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் லெவலில் இருக்க thousands of creators எவ்ரி மாதம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்படி தான் அது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னா உங்கள் ஷார்ட் வீடியோஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்கள் சேனல் ரொம்ப உங்கள் ஷார்ட்ஸ் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் கொடுக்குது, எக்கச்சக்க வியூஸ் போகுது, நிறைய சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா யூடியூபே உங்ககிட்ட டேரெக்டாக வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. எப்போ ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோடைய 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களை அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஒரு மெயில் மூலியமாவோ இல்லை உங்களுக்கு யூடியூப்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து செலக்ட் ஆகிருக்கு ஷார்ட் போனஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப் சைடுல வந்து உங்களுக்கு வரும். சோ அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷனை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இவ்வளவு டாலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு போனஸா வந்து கொடுப்பாங்க ஷார்ட்ஸ் மூலமா. அந்த போனஸ் இருக்கு இல்லையா, அந்த போனஸை நீங்க அந்த மாதம் அதே மாதம் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த போனஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அந்த போனஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அமௌண்ட் வந்து நீங்க அந்த மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த கிளைம் போனஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அந்த காசு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன். நீங்க இப்போ 25ஆம் தேதிக்குள்ள அந்த இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து அவங்க ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய AdSense அக்கௌண்டோட லிங்க் பண்ண சொல்லும். சோ ஆல்ரெடி நீங்க எக்ஸிஸ்டிங்கா ஒரு AdSense வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது கூட லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட AdSense அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா புதுசா ஒரு AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பேமெண்ட் நமக்கு எப்படி வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஷார்ட்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பேமெண்ட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஆகஸ்ட் மாசம். ஸோ இப்போ இருந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் யூடியூப் மானிட்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாசம் செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு உங்க சேனல் சப்போஸ் செலக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயிலோ ஒரு நோட்டிஃபிகேஷன் யூடியூப் சைட்ல இருந்து வரும். 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா
அந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த போனஸை கிளைம் பண்ணி ஆகணும். கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கிளைம் பண்ணுற மாதத்துக்கு அடுத்த மாதம் தான் உங்களுடைய அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். என்ன நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுடைய எல்லா ஷார்ட் பர்ஃபார்மன்ஸும் மாதம் மாதம் வந்து ரினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போ இந்த மாதம் உங்கள் சேனல் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, ஷார்ட்டில் அந்த அளவு வியூஸ் போல அப்படின்னா, திரும்ப அடுத்த மாதமும் ஃபஸ்ட்லேருந்து மொத்த ஷார்ட்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. அந்தந்த மாதத்துக்குரிய நீங்கள் போட்ட ஷார்ட்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க. மொத்த ஷார்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் உங்கள் சேனலில் எப்படி இருக்குது அப்படின்றது எவ்ரி மாதம் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதம் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா கூட நீங்கள் அடுத்த மாதம் திரும்ப எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உலகமில் இருக்க எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மாதம் மாதம் இதை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய பூமை கண்டிப்பாக வந்து இருக்க போது. எக்கச்சக்க கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போது. முக்கியமாக அதுவும் இந்த 4000 hours வாட்ச் டைமு, அதே போல் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களாம் தாராளமாக இனிமேல் வந்து இந்த ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. முழுக்க முழுக்க உங்கள் ஷார்ட் வீடியோஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் தான் அவங்க பார்க்க போகிறாங்க. நல்ல என்கேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்கள் சேனலுக்கு ஷார்ட்ஸ் மூலமா எக்கச்சக்கமாக வியூஸ் வருது அப்படின்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனி சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இருக்க சேனலோட வந்து போட்டு கம்பைன் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஷார்ட்ஸை போட்டு அடிச்சு தள்ளுங்க. எக்கச்சக்கமான வியூஸ் வந்து வரப்போகுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபண்ட்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்றத சொல்லலாம். ஷார்ட் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்க சேனல்ஸுக்கு எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய ஆல் த பெஸ்ட்ன்ற நான் வந்து சொல்லுவேன். ஸோ சப்போஸ் உங்கள் சேனல் வந்து எலிஜிபிள் ஆயிருந்தீங்க, இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி ஏது இருக்குது அப்படின்றதெல்லாம். இப்போ வரையும் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. புரியும் அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ வருதோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். மீண்டும் இதுமாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.